மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. கிழக்கே போகும் ரயில் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதுறது யாருன்னா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எம்ஜிஆர் காலம் தொட்டு நிறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் கிட்டத்தட்ட 360 பாடல்களை எழுதியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் எல்லாமே மிகச்சிறந்த வெற்றி பாடல்கள் தான். இவர் சமீபத்தில் நேர்காணலில் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தார். அந்த செய்தி என்னன்னா, இவர் இதுவரைக்கும் பார்த்த இசையமைப்பாளர்களில் தேர்ந்த இசைஞானமும் தமிழறிவும் இலக்கிய இலக்கண அறிவும் தெரிஞ்ச ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான் ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு அவர் இளையராஜாவை ஏன் அப்படி சொன்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் இளையராஜா அவர்கள் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றவங்களுக்கு இந்த திருக்குறளுக்கு புது அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன இளையராஜா அவர்கள் புது அர்த்தத்தை சொன்னாரு? ஆமாங்க, செய் நன்றின்னா ஏற்கனவே இன்னொருத்தர் செஞ்ச உதவி தானே, அப்புறம் எப்படி அது என் நன்றி கொன்றார்க்கும்னு வரும்? அதனால அப்படி இல்லை, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை. எந்த நன்றி செஞ்சாலும் அதை மறந்து விட்டால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய ஒரு மனுஷனா உருவாக்கி விட்ட தாய் தந்தையர் செய்த உதவியை, அந்த செய் நன்றியை எவன் மறக்கிறானோ அவன் வாழ்வில் மிகுந்த துயர் வருவான், அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன். அதைத்தான் வள்ளுவன் என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. புது விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, அவர் சொன்னது நியாயம் இருக்குல்ல. பெற்றவங்க இருக்கும்போது அவங்கள கண்டுக்காம விட்டுட்டு அவங்க இறந்த பின்னால அவங்களோட போட்டோவுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு படையல் போறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பெற்றவங்களை இருக்கும்போதே கொண்டாடுவோம். அப்போதான் உங்க குழந்தைங்க உங்களை கொண்டாடுவாங்க. நன்றி, வணக்கம்.